ஃப்ரெண்ட்ஸ் மகநதி சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடுக்கு ப்ரோமோ பார்க்கலாமாங்க. விஜயுமே பார்த்தீங்கன்னா அவங்க தாத்தாவையும் பாட்டியும் பார்த்துட்டு வரதுக்காக வீட்டிலேருந்து கிளம்பிடுறாரு. அதே சமயம் இங்கே யமுனாவும் கங்காவுமே பார்த்தீங்கன்னா அந்த இடத்த விற்று தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஸ்ட்ரிக்டாகவும் பேசிகிட்டு இருக்காங்க. அதை கேட்ட காவேரிக்கு பயங்கரமாக கோபமாக இருக்குது. அந்த இடத்த விற்க முடியாது, நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ பண்ணிக்கோங்க, அந்த இடம் அப்பா நினைவாக இருக்குது, அந்த இடமெல்லாம் விற்க முடியாது, உங்களால் என்ன பண்ண முடியுமோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே காவேரியுமே பார்த்தீங்கன்னா கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் கங்காவும் யமுனாவுமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்த விற்று தான் ஆகணுமா, ஏன்னா குமரனுமே பார்த்தீங்கன்னா பணம் வேணும்னு சொல்லிட்டு அவரும் வெளிநாட்டு போயிட்டாரு. அவர் பார்க்காம இருக்க முடியல, இப்போ நான் அவர் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், இந்த டைமில் என்னை யார் தான் பார்த்துப்பாங்க, அவங்க காசுன்னு சொல்லிட்டு அவரு காசை போயிட்டாரு. இப்போ யமுனாவுமே பார்த்தீங்கன்னா காசு இல்லாமல் டைவர்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமியாருமே பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அந்த இடத்த விற்று இப்போ பணத்தை கொடுத்தா எல்லா பிரச்சனையுமே பார்த்தீங்கன்னா சால்வ் ஆகிடும். இப்போ காவேரியோட புருஷன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வசதியாக இருக்காங்க, அதனால் காவேரி இந்த இடத்த விற்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ நாங்கள் என்ன பண்ணுறதுமா அப்படின்னு சொல்லிட்டு கங்காவுமே சாரதா கிட்ட கேட்குறாங்க. சாரதா கிட்ட கேட்டதுமே சாரதாமே கங்கா எனக்கு அந்த இடத்த விற்கிறதுக்கு கொஞ்சம் கூட பார்த்தீங்கன்னா விருப்பமே இல்லை, ஏன்னா அந்த இடம் பார்த்தீங்கன்னா உங்கள் அப்பா ஆசைப்பட்டு கட்டின ஒரே வீடு பார்த்தீங்கன்னா அதுதான், ஏன்னா உங்கள் அப்பா இல்லாதனால உங்கள் அப்பா இருக்கிற மாதிரி அந்த வீட்டை நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன், அந்த வீட்டவே நீ விற்க சொல்கிறே, உனக்கே கொஞ்சம் நல்லா இருக்கா கங்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அந்த வீடை வச்சுக்கிட்டு நீ என்ன தான் பண்ண போகிறோமா, அங்கே போய் நீ ஸ்டே பண்ண போறியா, இப்போ ஹவுஸ் மேக்கிங் நீங்கள் விட்டீங்கன்னா கூட அங்கே அந்த வீட்டுக்கு என்ன ஆகும்னே சொல்ல முடியாது, இப்போ நீங்கள் இப்போவே விற்றீங்கன்னா தான் நல்ல ரேட்டுக்கு விற்க முடியும். அதே மாதிரி அதை விற்று எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா சரிபாதியாக நீங்கள் பிரித்து கொடுத்துருங்க. அதே மாதிரி காவேரிக்குமே பார்த்தீங்கன்னா எவ்வளோ பங்கு போகணுமோ அதையும் பார்த்தீங்கன்னா காவேரிக்குமே கொடுத்துருங்க, காவேரி சொல்கிறதெல்லாம் இங்கே கேட்க முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது சாரதா என்ன சொல்கிறாங்கன்னா அந்த இடத்த விற்கணுன்னா கூட காவேரியோட கையெழுத்து வேணும், நீங்கள் 3 பேரும் சம்மதிச்சா மட்டும்தான் அந்த இடத்தவே விற்க முடியும், நீங்கள் 2 பேரும் சம்மதிச்சுட்டு அங்கே காவேரி சம்மதிக்கலைன்னா அந்த இடத்த கூட விற்க முடியாது, ஏன்னா காவேரிக்கு விருப்பம் இல்லாத இந்த இடத்த விற்க நான் அனுமதிக்க மாட்டேன், ஏன்னா காவேரியுமே சம்மதிச்சாதான் நான் இதை விற்கிறதுக்கு நான் அடுத்த ஸ்டெப்பு மூவ் பண்ணுவேன், ஏன்னா காவேரியுமே பார்த்தீங்கன்னா இதில் சைன் போட வேண்டியது இருக்குது, காவேரியுமே பார்த்தீங்கன்னா என்னோட சொத்துக்கான வாரிசு தான், அவள் சைன் போடாமல் இந்த சொத்தையை கூட விற்க முடியாது, என்கிட்ட நீங்கள் பேசுகிறதோட காவேரி கிட்ட பேசுகிறதே நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சாரதா அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. கங்காவுமே பார்த்தீங்கன்னா அம்மா சொல்கிறது நம்ம எதுவுமே நம்ம சொல்கிறதவே கேட்காது அம்மா காது கொடுத்து கூட, ஏன்னா காவேரி தான் அம்மாவுக்கு பெருசு, காவேரி என்ன சொல்கிறாலோ அதை தான் செய்யும் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கங்காவுமே பயங்கரமாக கோவத்தில் இருக்காங்க. யமுனாவுமே அங்கே ரொம்பவே கோவமாகவும் என் புருஷன் என்னை டைவர்ஸ் பண்ணி இந்த வீட்டுக்கு அமைச்சாதான் உங்களுக்கு அப்போ தான் தெரியும், ஏன்னா நீங்கள் எனக்கு எதுவுமே பண்ணலை, அப்படி பண்ணலைனாலுமே நாங்கள் சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா, அப்படி இல்லை, ஏன்னா நிவின் பார்த்தீங்கன்னா என் கூட பேசவே மாட்டுறாரு, நீங்கள் இந்த பணத்தை கொடுத்தீங்கன்னா ஒரு பார்ட் டைம் ஜாப்பாக ஒன்று பார்த்துக்கிட்டு இருக்காரு, அதுக்கு கொஞ்சம் பணம் தேவையாக இருக்குது, இந்த பணத்தை நான் எடுத்துகிட்டு போய் கொடுத்தேன்னா எனக்கு என் பேர் மேலே கொஞ்சம் நல்ல பேராக தான் இருக்குங்க, நிவின் கிட்ட என்கிட்ட ரொம்பவே பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் பேசக்கூட மாட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு யமுனா பார்த்தீங்கன்னா கங்கா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கங்காவுமே எனக்குமே நிறைய பிரச்சனை இருக்குது, ஆனால் நான் குமரனை பார்த்தீங்கன்னா ரொம்பவே தப்பாக பார்த்தீங்கன்னா பேசிட்டேன், ஆனால் குமரன் மனசு ரொம்பவே பார்த்தீங்கன்னா வலிச்சு அவருக்கு காசு தான் உங்களுக்கு முக்கியமாக, நான் காசு வெளிநாட்டில் போய் சமாளித்து அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாரு, ஆனால் இந்த நிலத்தை விற்றோன்னா அந்த வர பணத்தை வச்சு இங்கே ஏதோ ஒரு பிஸ்னஸ் பார்த்துட்டு இங்கே ஜாலியாக இருந்துடலாம், அவர் அங்கே போயிட்டு தனியாக கஷ்டப்பட்டு இருக்காரு, இந்த நிலத்தை விற்கணும் அப்படின்னு சொல்லிட்டுனா அங்கே நம்ம காவிரி கிட்ட தான் பேசணும்னா அந்த நிலமே எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கங்காவுமே பயங்கரமாக கோவத்தோட அங்கே உள்ளே போய்ட்டுறாங்க. யமுனாவுமே நான் அந்த வீட்டுக்கே வர்றதில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. சாரதா பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அந்த நிலத்துக்காக இப்படியெல்லாம் சண்டை போட்டுட்டு இருக்காங்களே, அந்த நிலம் அவங்க அப்பா ஞாபகமாக வச்சுக்கிட்டு இருக்கேன், ஆனால் அதே கூட பார்த்தீங்கன்னா இந்த நிலத்தை அவரு எவ்வளோ கஷ்டப்பட்டு உங்களெல்லாம் வளர்த்து அந்த வீடை ஆசையாக உங்களுக்காக கட்டி விட்டுட்டு போனார், ஆனால் அந்த வீட்டை நீங்கள் விற்கணும்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு இருக்குது எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை, ஆனால் காவேரி சொன்னான்னா இந்த இடத்த நான் விற்குவேன், ஆனால் காவேரி விருப்பம் இல்லாமல் நான் இந்த இடத்த யோசிக்க கூட மாட்டேன் விற்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாரதாமே மனசுக்குள்ளே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கங்காக்கா இது மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க, இவங்க கூட சேர்ந்துன்னு யமுனாக்காவும் வேற பேசிக்கிட்டு இருக்காங்க. யமுனாக்கு சுத்தமாக பார்த்தீங்கன்னா அறிவே இல்லாத மாதிரி தான் பேசுறது, கங்காக்கா நார்மலாக இருந்தாலுமே யமுனா ஏற்றி விட்டு அங்கே கங்காக்காவை கேட்க வச்சிருவாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரியுமே பார்த்தீங்கன்னா யோசிச்சுட்டு இருக்காங்க. நம்ம விஜய் கிட்ட பேசி எப்படி நம்ம தாத்தா கிட்டையும் பாட்டிக்கிட்டையும் கூட்டிகிட்டு போகிறது, நம்ம இங்கே இருக்கவே கூடாது, ஃபஸ்ட்டு நம்ம தாத்தா கிட்டையும் பாட்டிக்கிட்டையுமே போயிட்டு அங்கேயே நம்ம சந்தோஷமாக இருக்கணும், ஏன்னா பாட்டியுமே பார்த்தீங்கன்னா விஜய் நினச்சி ரொம்பவே பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நம்ம விஜயையும் பாட்டியும் பிரித்த பாவம் எனக்கு வரக்கூடாது, ஏன்னா அங்கே எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் சரி அதை நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன், எப்படியாவது விஜயை நம்ம கன்வெர்ட் பண்ணி நம்ம இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரியுமே பார்த்தீங்கன்னா யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் விஜயுமே பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்துடுறாங்க. விஜய் நான் உங்ககிட்ட நைட்டு சொன்னதை நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே விஜயுமே பார்த்தீங்கன்னா யோசிக்கிறாங்க, நம்ம அங்கே போனால் எல்லாருமே பார்த்தீங்கன்னா பாட்டி எல்லாருமே சந்தோஷமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினச்சிக்கிட்டு விஜயுமே பார்த்தீங்கன்னா ஓகே சொல்லிடுறாங்க. விஜய் ஓகே சொன்னதை கேட்டது காவேரியுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. இந்த விஷயத்தை
அவங்க அம்மாக்கிட்டையுமே பார்த்தீங்கன்னா சொல்லி ஷேர் பண்ணி ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. நீங்கள் அங்கே போய் சந்தோஷமாக வளர்ந்தால் எனக்கு ரொம்பவே சந்தோஷம் தான். நீங்கள் இங்கேயே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் இல்லை, நீங்கள் எப்போனாலும் வரலாம், எப்போனாலே போகலாம், நீங்கள் அங்கே இருக்கிறது தான் கரெக்டான இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சாரதாமே பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அத்தை, நான் இங்கே இருந்த வரைக்கும் நீங்கள் என்ன ரொம்பவே பார்த்தீங்கன்னா உங்கள் மக மாதிரி என்ன நல்லாவே கவனிச்சிக்கிட்டு இருந்தீங்க. அதுக்கெல்லாம் நான் கைமாறாக என்ன பண்ண போகிறேன்னே தெரியல அத்தை. நான் அங்கேயே இருப்பேன்னு மட்டும் நினச்சாதீங்க. எனக்கு எப்போ பிடிக்குதோ நான் இப்போ இந்த வீட்டுக்கு வந்துட்டு தான் போவேன் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லத்தை கேட்டுட்டோம் சாரதா. தம்பி, நீங்கள் எனக்கு எதுவுமே பண்ண வேணாம், ஆனால் நீங்கள் காவிரியை இவ்வளோ நல்லா பார்த்துக்கிறீங்களே, எனக்கு அதுவே போதும் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாரதாமே பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சாரதா சொன்னதை கேட்டதும், அத்தை நீங்கள் என் இன்னொரு ஃபேமிலி மாதிரி அத்தை, நீங்கள் எனக்கு இன்னொரு அம்மா மாதிரி, நீங்கள் கவனிச்சிக்கிறதெல்லாம் என்னால் மறக்கவே முடியாது அத்தை. உங்களெல்லாம் நான் ரொம்பவே நல்லா பார்த்துக்குவேன் அத்தை, நீங்கள் கவலையே படாதீங்க, நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும், அதுக்கு நான் என்ன நிலை பண்ணுவேன் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பார்த்தீங்கன்னா சொல்லி அங்கேருந்து கிளம்பிட்டுறாங்க. காவிரிமே பார்த்தீங்கன்னா எல்லாமே பேக் பண்ணிவிட்டு, அம்மா நான் போயிட்டு வரேம்மா, உங்களுக்கு எப்போ அர்ஜென்ட்டாக இருந்தாலும் சரி நான் உங்களை விட்டெல்லாம் போக மாட்டேன், அப்பள பிஸ்னஸ் எல்லாமே நான் பார்த்துப்பேன், அங்கே போகிறேன், நாங்கள் வந்து ஸ்டே பண்ணிவிட்டு உங்களுக்கு என்னென்ன வேணுமோ நான் அதை அங்கேருந்தே பார்த்துக்குவோம்மா அப்படின்னு சொல்லிட்டு காவேரியுமே பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. விஜயும் காவிரியுமே பார்த்தீங்கன்னா போகிற போதே யோசிச்சுட்டு போகிறாங்க. அங்கே தாத்தா பாட்டியுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. நம்ம அங்கே போகிறது உங்கள் தாத்தா பாட்டிக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிட்ட கேட்குறாங்க. விஜய் கிட்ட கேட்டதுமே விஜய் பார்த்தீங்கன்னா நான் ஏதோ அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணிக்கல, அவங்களுக்கெல்லாம் ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாகவும் அவங்க கிளம்புறதுக்காக வீட்டை விட்டு வெளியே வந்துடுறாங்க. சாரதாமே நானும் வந்து விட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரதாமே பார்த்தீங்கன்னா கூட கிளம்பிட்டுறாங்க. அதுக்கப்புறம் யமுனாவுமே ரொம்பவே பார்த்தீங்கன்னா நிவின் மேலே ரொம்பவே அன்பாயிடுச்சு. ஏன்னா நிவின் பார்த்தீங்கன்னா யமுனாவை விட்டு கொடுக்காம அவங்க அம்மா கிட்ட பேசுறது நிவின் மேலே ரொம்பவே மிகப்பெரிய மரியாதையும் ஆகிடுச்சு. இதுமாரி சந்தேகமே படக்கூடாது நிவின் மேலே, ஏன்னா என் மேலே ரொம்பவே பார்த்தீங்கன்னா பாசம் வச்சுக்கிட்டு இருக்காரு நிவின். அவரை போய் நான் சந்தேகப்பட்டுட்டேன், இதுக்கு மேலே நான் சந்தேகப்பட்டேன்னா ஏன் செருப்பு எடுத்து என்னவே அடிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யமுனாவை பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருக்காங்க. யமுனாவுமே அங்கே நிவின் கிட்ட போய் பேசுறதுக்காக போகிறாங்க. நிவின், நான் உங்களை ரொம்பவே தப்பாக பேசிட்டேன், என்ன மன்னிச்சிக்கோங்க நிவின், நான் இனிமேல் உங்களை எதுவுமே சொல்ல மாட்டேன், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் என்கிட்ட பேசுங்க, ஆனால் வீட்டில் நான் சமைக்கிற சாப்பாடை தான் நீங்கள் சாப்பிட்ணும், வெளியே பார்த்தீங்கன்னா ஜொமேட்டோ அது மாதிரிலாம் நீங்கள் ஆர்டர் பண்ணி எதுவுமே சாப்பிடக்கூடாது, ஏன்னா நீங்கள் வெளியில் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ஹெல்த் ப்ராப்ளம் வரும், நீங்கள் நான் சமைக்கிறத நீங்கள் சாப்பிடுங்க, என் கூட பேசலைன்னா கூட பரவாயில்ல, நான் சமைச்சு வச்சுட்டு வந்துடுறேன், நீங்கள் போட்டுன்னு சாப்பிட்டுக்கோங்க, உங்களுக்கு விருப்பம் இருந்தால் என்னை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே யமுனாவுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. யமுனா, நான் உன்னை எதுவும் நான் சொல்ல வரல, நான் வெளியில் சாப்பிட்றதில்ல, நீ சமைக்கிறத தான் சாப்பிட்றேன், ஆனால் என்னை கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாமல் இரு யமுனா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எங்கே நான் உங்களை மனசு நோக்கிற மாதிரி நான் நிறைய விஷயம் பண்ணியிருக்கலாம், ஆனால் எனக்கு இதுக்கு மேலே உங்கள் மனசு வலிக்கிற மாதிரி நான் எதுவுமே பண்ண மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு யமுனாவுமே பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதை கேட்டால் நிவினுக்குமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. அதுக்கப்புறம் யமுனாவுமே பார்த்தீங்கன்னா உள்ளே போய்ட்றாங்க. நிவினுமே பார்த்தீங்கன்னா யமுனா ஏன் இது மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைடு மனசுலேயுமே பார்த்தீங்கன்னா யோசனை விடுது நிவினுக்குமே. போகிற வழியில் அங்கே சாரதாவுமே காவேரி கிட்ட, காவேரி நீ அங்கே போயிட்டு எல்லாமே பொறுப்பாக வேலை செய்யணும், அங்கே நீங்கள் நல்ல பேர் எடுக்கணும், அங்கே நீ யாருக்குமே பார்த்தீங்கன்னா எந்த தொந்தரவும் கொடுக்காம நல்லபடியாக வேலை செஞ்சுக்கிட்டு அங்கே நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக இருக்கணும், நீ அப்படி இருக்கிறதுனால தான் நீங்கள் அங்கே போகணும், இல்லைனா நீங்கள் இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதை கேட்டு அம்மா நீங்கள் அதுக்கெல்லாம் கவலையே பட வேணாம், விஜய் பார்த்தீங்கன்னா என்ன நல்லாவே பார்த்துப்பார், நீங்கள் உங்களை விட டபுள் மடங்கு அவர் நல்லா அங்கே பார்த்துப்பார், ஏன்னா உங்களை விட பார்த்தீங்கன்னா அவருக்கு என் மேலே ரொம்பவே கேர் இருக்குது, அவங்க தாத்தா பாட்டியே விட்டுட்டு எனக்காக அவர் வந்தது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி அவர் தாத்தா பாட்டிக்குமே பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நானும் நினைக்கிறேன் இல்லைம்மா, அவங்க என்ன தான் பேசினாலும் சரி எனக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் சந்தோஷமாக தான் அதை ஃபேஸ் பண்ணுவோம்மா அப்படின்னு சொல்லிட்டு காவிரியுமே பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அத்தை, நீங்கள் காவிரி எல்லாம் எதுவுமே என் வீட்டில் யாருமே பார்த்தீங்கன்னா சொல்ல மாட்டாங்க, ஏன்னா எல்லாருக்கிட்டையுமே பார்த்தீங்கன்னா பேசிட்டு தான் நான் இங்கேருந்து கிளம்புறேன், அவங்க எதனா பேசினாங்கன்னா நான் அங்கே இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயுமே பார்த்தீங்கன்னா காவிரி கிட்டே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்குமே போய்ட்டுறாங்க. அவங்க தாத்தா கிட்டையுமே பாட்டிக்கிட்டுமே பார்த்தீங்கன்னா அங்கே போயிட்டு பார்த்துட்டு நிற்கவும் அவங்க தாத்தாவும் பாட்டியும் பயங்கர சந்தோஷமாக இருக்காங்க. ஏன்னா விஜய் இங்கே வந்துட்டானா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர அதிர்ச்சியாகவும் இருக்குது. உங்கள் கல்யாணிக்கு ராதாவுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தாலுமே அவங்க தாத்தாவுக்கு மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா விஜய் இல்லாமல் இந்த வீடே பார்த்தீங்கன்னா புசோன் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தாத்தாவுமே மனசுக்குள்ளேயே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. விஜய் நீ வருவன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல விஜய், ஆனால் நீங்கள் என்னெல்லாம் யோசிச்சுக்கிட்டு நீ வந்தது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது விஜய், நீ வா உள்ள விஜய் அப்படின்னு சொல்லிட்டு விஜயுமே உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. விஜய் கம்பெனியில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் அதெல்லாம் முடிச்சிட்டே விஜய் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை தாத்தா, எல்லாமே அங்கே வீட்டில் இருக்கும் போதே முடிச்சிட்டேன் தாத்தா, அது பிரச்சனை ஏதோ ஆர்வல பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க, அதை நான் முடிச்சிட்டேன் தாத்தா, நீங்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் இங்கே வந்தேன். அதே மாதிரி பாட்டி என்னை பார்க்காம இருக்காமல் தூங்காமல் இது மாதிரி ஃப்ரெஷராக இருக்கிறாங்க, அவங்கள நான் சரி பண்ணணும் அப்படின்னா நான் இங்கே வந்தால் தான் சரி பண்ண முடியும்னா நான் இங்கே வந்துட்டேன் தாத்தா. ஏன்னா பாட்டி பார்த்தீங்கன்னா கடைசி காலத்தில் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கணும், நான் நல்லா இருக்கணும்னு நினச்சே பார்த்தீங்கன்னா பாட்டி
ப்ரெஷர் ஏற்றிக்கிட்டு சாப்பிடாம இது மாதிரி இருக்குது, உடம்ப ஹெல்த் கான்ஷியஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயுமே பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனேங்க காவேரியுமே அவங்க தாத்தா கிட்ட, தாத்தா நீங்கள் சொன்ன மாதிரி நான் செஞ்சுட்டேன், நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது, நீங்கள் சந்தோஷமாக இருந்தீங்கன்னா நாங்கள் எல்லாருமே சந்தோஷமாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரியுமே பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் பசுபதியுமே காவேரியும் விஜயும் நான் எதனா ஒன்று பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பசுபதிக்கு மனசுக்குள்ள வெறியாக இருக்குது. ஏன்னா ராகவை கடத்தி வச்சுக்கிட்டு இங்கே விஜய் பசுபதிக்கு கொடுத்த டார்ச்சரை இங்கே நான் விஜய்க்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைடு தீவிரமாக பார்த்தீங்கன்னா பசுபதியுமே பார்த்தீங்கன்னா பிளான் போட்டுட்ருக்காங்க. இங்கே எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாகவும் அங்கே உட்காந்துட்டு இருக்காங்க. ராதாவுமே எல்லாருக்குமே காஃபி போட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. சாரதா கட்டியுமே அவங்க விஜய் அவங்க தாத்தாவுமே என்ன வீட்டில் எல்லாருமே நல்லா இருக்காங்களா, உங்கள் உடம்புலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சுட்டு இருக்காங்க. எல்லாருமே நல்லாயிருக்கும், நீங்கள் நல்லா இருக்கீங்களா, ஏன்னா பாட்டிக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு விஜய் தம்பி சொன்னார். அதில் சரி ஒரு எட்டு பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். நீங்கள் நேரத்துக்கு சாப்பிட்டா தானே, இது மாதிரி சாப்பிடாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஹெல்த்து எப்படி நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாரதாமே பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி சரி நான் அதெல்லாம் பார்த்துப்பேன், ஏன்னா விஜய் தான் இங்கே வந்துட்டார்ல, எனக்கு அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டியுமே பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே சாரா பசுபதியால் உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சுன்னு நான் கேள்விப்பட்டேன், ஆனால் பசுபதி சும்மாலாம் இருக்க மாட்டான், உங்களுக்கு ஏதாவது ஒரு டார்ச்சர் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கல்யாணியுமே பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கல்யாணி நீ ஏன் அதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க, இப்போ ஒரு நல்ல காரியம் நடந்துக்கிட்டு இருக்கு, நீ அது நல்லா என்ஜாய் பண்ணுவோன்னு பார்த்தா இப்போ பசுபதியை நேரத்துக்கு பேசிக்கிட்டு இருக்க, ஏன்னா பசுபதியை நீ இழுத்தாதான் நீ கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக ஆகிற, நீ பசுபதியை பற்றியே பேசாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தாத்தாவுமே பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க. விஜயுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோன் கால் வருது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பேசுறதுக்காக வெளியே போயிடுறாங்க. அங்கே காவிரியுமே உக்காந்துக்கிட்டு இருக்காங்க. பாட்டி நான் உங்களை இனிமேல் பத்திரமா பார்த்துக்குவேன், ஏன்னா விஜய் பார்த்தீங்கன்னா இங்கே இருந்தால் தான் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க, ஆனால் உங்களுக்கு நல்லா கவனிச்சிக்கிறதுக்கு இங்கே விஜய் இருக்கணும், ஆனால் உங்களை நல்லா பார்த்துக்கிறதுக்கு நான் இருந்தால் உங்களை நல்லாவே பார்த்துக்கணும் பாட்டி, நீங்கள் சந்தோஷமாக இருங்க, என்னால் உங்களுக்கோ இல்லை உங்கள் பேரனுக்கோ யாருக்குமே எந்த டிஸ்டர்பன்ஸும் வராது, நாங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் இருக்கேன் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு காவேரியுமே பார்த்தீங்கன்னா பாட்டிக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ பாட்டியுமே பார்த்தீங்கன்னா காவேரிக்கிட்ட எதுவுமே பார்த்தீங்கன்னா பேச மாட்டுறாங்க, சைலண்ட்டாகவே அங்கே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஜயுமே வந்துடுறாரு. விஜயுமே அவங்க பாட்டிக்கிட்ட, பாட்டி நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும், இப்போ நீங்கள் எதுவுமே பேசாதீங்க, ஃபஸ்ட்டு இப்போ தானே ஹாஸ்பிட்டல் போட்டு இருந்துச்சு, நீங்கள் போய்ட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுங்க, அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்த் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும், ஏன்னா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா பிபி வந்து ஐபிபியாக இருந்துச்சு, நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தீங்கன்னா அது சரியாக போயிடும், இப்போ தான் நார்மலாக இருக்குது, நீங்கள் எதுவுமே பார்த்தீங்கன்னா இப்போ பேசிக்கிட்டு இருக்காதிங்க, நீங்கள் போய் ரெஸ்ட் எடுத்தீங்கன்னாவே உங்களுக்கு கொஞ்சம் நார்மலாக காம்சிஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டியுமே பார்த்தீங்கன்னா அங்கே ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக பெட்ரூம் கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு வந்துடுறாங்க விஜயுமே. அதுக்கப்புறம் அவங்க தாத்தாவுமே விஜய் நீ கூடிய சீக்கிரம் வருவேன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும், ஆனால் இவ்வளோ கூடிய சீக்கிரம் எனக்கு வருவேன்னு சொல்லிட்டு நினைக்கிற போது பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது விஜய், ஆனால் என்னெல்லாம் நினச்சி நீ இங்கே வந்திருக்கிறது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்குது, ஆனால் என்ன தான் பண்ண போகிறேன் விஜயை நான் எப்படி தான் பேசி கன்வென்ஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிருந்தேன், ஆனால் நீ இவ்வளோ கூடிய சீக்கிரம் நீ மனசு மாதிரி இங்கே வருவேன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல விஜய் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இது அவங்க தாத்தாவுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. விஜயுமே தாத்தா நீங்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா என்னோட இன்னொரு கண்ணு மாதிரி தாத்தா, உங்களை நான் எப்படி பார்த்துக்கணுமோ நான் அப்படி பார்த்துக்கணும், ஏன்னா நான் இங்கே இல்லாமல் நிறைய பிரச்சனை ஆகிடுச்சு, அதனால் இதுக்கு மேலே பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இங்கே வந்தேன் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு விஜயுமே பார்த்தீங்கன்னா சொல்லிகிட்டு இருக்காங்க. நிவின்மே ஒரு சவாரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யமுனா கிட்ட சொல்லிட்டு கிளம்புறாங்க. இதுவரையுமே என்கிட்ட இவர் இது மாதிரி சொன்னதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யமுனாவுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி அவருக்கு எதனா ஒரு ஸ்பெஷலாக நம்ம செஞ்சு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யமுனாவுமே பார்த்தீங்கன்னா அல்வா அந்த வடை இது பாயசம் அது மாதிரிலாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி செஞ்சு வச்சுக்கிட்டு இருந்த பார்த்துட்டு நிவின் அவங்க அம்மாவுமே பார்த்தீங்கன்னா எதுக்காக இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் யமுனாவுமே பார்த்தீங்கன்னா அவங்க பார்த்து வயிறு எறிட்டோம், எனக்கு நிவின் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய சந்தோஷத்தை கொடுத்துட்டு போயிருக்காரோ நான் அதோட டபுள் மடங்கு இங்கே நிவின் சந்தோஷமாக நான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யமுனாவுமே பார்த்தீங்கன்னா யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. கங்காவுமே சாரதா கிட்ட அம்மா நீங்கள் அந்த நிலத்தை நீங்கள் வைக்க போகிறீங்களா இல்லையா, அந்த நிலத்தை விற்றீங்கன்னா எல்லா பிரச்சனையுமே சால்வ் ஆகிடும், நீங்கள் காசுன்னு சொல்லிட்டு அவர் வேற குமரன் வேற இங்கே இல்லாமல் வெளிநாட்டுக்கு வேற போயிட்டாரு, இப்போ நான் தனியாக இங்கே உக்காந்துக்கிட்டு இருக்கேன், இப்போ எனக்கு எதனா ஒரு ப்ராப்ளம்னா யாருமா என்னை கூட்டிகிட்டு போவாங்க, இப்போ குமரன் இருந்தால் கூட அவர் இப்போ எமர்ஜென்சிக்கு என்ன இங்கே ஹாஸ்பிட்டலுக்கோ எங்கேயோ உங்களுக்கு எதனா ஒன்றுனா கூட அவர் கூட்டிகிட்டு போவார், இப்போ அந்த நிலத்தை நீங்கள் விற்காமல் வச்சு நீங்கள் என்ன தான் பண்ண போகிறீங்க, எனக்கு இப்போ பண தேவை இல்லை தான், ஆனால் நீங்கள் அந்த நிலத்தை விற்றீங்கன்னா இப்போ எல்லா பிரச்சனையுமே சால்வ் ஆகிடும், நீங்கள் அந்த இடத்த வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன தான் பண்ணுறதுக்கு இருக்கீங்களோ ஆனால் நீங்கள் அதை வச்சுக்கிட்டு இருங்க, ஆனால் காவேரி சொல்கிறது பேச்சு கேளுங்க, ஆனால் நான் சொல்கிறத எதுவுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்காதீங்க, அந்த இடத்த நீங்கள் விற்றீங்கன்னா இப்போ யமுனா பிரச்சனை
பிரச்சனையும் முடிஞ்சிடும், என் பிரச்சனையுமே முடிஞ்சிடும். அதே மாதிரி நீங்கள் காவேரிக்கும் ஏதோ ஒன்று கொடுத்துட்டு நீங்களுமே பார்த்தீங்கன்னா கடைசி காலத்தில் உங்களுக்கே எதுனா ஒரு செலவு இருக்கும், நீங்களுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கங்கா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்ட சாரதாவுமே பார்த்தீங்கன்னா, கங்கா நீ புரியாமல் பேசிக்கிட்டு இருக்காத, அந்த வீடு உங்கள் அப்பா நினைவாக நான் வச்சுக்கிட்டு இருக்கேன், அந்த வீடை கூட இருக்க விடாமல் நீங்கள் நம்மளுக்கு இருக்கிற ஒரே நிலைமை அது மட்டும்தான், அதை விற்றுட்டு நீங்கள் என்ன பண்ணலான்னு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சாரதாமே கேட்டுட்ருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னு பார்க்கலாமாங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.